என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு ஏதாவது கடையை போடலான்னு பாக்குறேன். ஆனா என்ன கடை போடுறதுன்னு தான் தெரியல. பிரியாணி கடையை போடலான்னு பார்த்தா ஊர்லயே 4 பிரியாணி கடை இருக்கு. சரி, சிக்கன் ரைஸ் கடையாவது போடலான்னு பார்த்தா தெருவுக்கு 2 கடையை திறந்து வச்சிருக்கிறானுங்க. சரி, பானிபூரி கடையாவது போடலாம். எங்க இந்திக்காரன் தெருவுக்கு தெரு சைக்கிள்ல பானிபூரிய வச்சு வியாபாரம் செய்யறான். இப்ப எனக்கு என்ன கடை போடுறதுன்னே தெரியல. பேசாம நம்ம சிக்கன் நூடுல்ஸ் கடையை போடுவோம். அதுக்கு இடம் இருக்குதான்னு பாபு கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அப்படி பாபு கிட்ட வந்ததும், ஏன்பா பாபு, உன்னை தேடிதான் வந்தேன். உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. நான் சின்னதா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் கடையை போடலான்னு இருக்கேன். உனக்கு நிறைய இடம் தெரியும்ல, ஏதாவது இடம் இருந்தா கொஞ்சம் சொல்லுப்பா. கருவாயா, நல்ல நேரத்துக்கு வந்தப்போ எனக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்கு. அது எனக்கு வேண்டியவங்களது தான். உனக்கு அந்த இடத்த பேசி விடுறேன். ஆனா மாசம் மாசம் அந்த இடத்துக்கு நீ வாடகைய கரெக்டா கொடுத்துடணும். அப்படின்னா நான் உனக்கு அந்த இடத்த பேசி முடிச்சு விடுறேன். எனக்கு கொஞ்சம் கமிஷன் பணமும் கொடுக்கணும். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம்ப்பா. உனக்கான கமிஷன் பணத்தையும் கொடுத்துட்றேன். எனக்கு அந்த இடத்த பேசி முடிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி கருவாயன் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் கடையை போட்டான். வாங்க மக்களே, சூடான சுவையான சிக்கன் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸை டிவியில பார்த்துருப்பீங்க, நல்லா நீளமா இருக்கும். இப்போ நான் கடையில சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். மக்களே, வந்து சாப்பிட்டு பாருங்க. இழுக்க இழுக்க நூடுல்ஸ் நல்லா பெருசா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் 150 ரூபா தான் மக்களே. வாங்க மக்களே, வந்து சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்படி கருவாயன் சொன்னதை கேட்டு அவனுடைய கடைக்கு ஒரு வயசான பாட்டி நடந்து வந்தது. அங்க வந்த பாட்டி, ஏலே கருவாயா, நீ சொல்றது உண்மைதானல? உண்மையிலேயே சிக்கன் நூடுல்ஸ் கடையை தான் போட்டிருக்கியா? நான் டிவியில பார்த்துருக்கல, இந்த சிக்கன் நூடுல்ஸை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. நல்லா இழுக்க இழுக்க நீளமா வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நீயே கடையை போட்டுட்டல. ஆமா கருவாயா, நானும் இந்த சிக்கன் நூடுல்ஸை டிவியில தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நீயே நம்ம கிராமத்தில் இந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையை போட்டுட்ட. எப்படில கருவாயா உனக்கு இந்த அளவுக்கு புத்தி வந்தது அப்படின்னு கேட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்காகத்தான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையை போட்டு இருக்கேன் தெரியுமா கிழவி? இதுக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு தெரியுமா? வெளியே வட்டிக்கெல்லாம் பணத்தை வாங்கித்தான் இந்த கடையை போட்டு இருக்கேன். அப்படி கருவாயன் அங்க சாப்பிட வர எல்லார்கிட்டையும் வாயில வந்த எல்லாத்தையும் அடிச்சு விட்டு அந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வந்தான். ஆனா அதோடைய ருசி நல்லா இருந்ததுனால அந்த கிராமத்து மக்கள் கருவாயன் கிட்ட சிக்கன் நூடுல்ஸை வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்ததும் கருவாயன் இப்படி யோசிச்சான், இப்பதான் சிக்கன் நூடுல்ஸ் கடையை போட்டுட்டோம் இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு எவன் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றான்னு பாக்குறேன். இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாம ஒத்தையிலேயே இருக்கேன். என்னை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளையோட ஜோடியா சுத்திக்கிட்டு திரியிறானுங்க. எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகல. சீக்கிரமாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளும் நல்லா ஜோடியா ஊரை சுத்தணும். அது மட்டுமா, தேட்டருக்கெல்லாம் போய் படமெல்லாம் பார்க்கணும். எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும்னு தெரியலையே. சீக்கிரமா அந்த புரோக்கரை பார்த்து ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லணும். கருவாயா, கடை ஆரம்பிச்சதுல இருந்து ஊருக்குள்ள உன்னை ஆளையே பார்க்க முடியல. அவ்வளவு கூட்டம் போல. ஆமா, கடை ஆரம்பிச்சியே ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டியா? நானா உன் கடைக்கு தேடி வந்திருக்கேன். இடம் வேணும்னா மட்டும் என்னை தேடி வர வேண்டியது. அவங்களுக்கு அவங்க காரியம்தான் முக்கியம் போல. என்ன பண்றது? அப்படியெல்லாம் இல்லப்பா, ஏதோ ஒரு அவசரத்துல உன்னை கூப்பிட மறந்துட்டேன். இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன, உனக்கு ஒரு பிளேட் சிக்கன்
நூடுல்ஸ் போட்டு தரேன். ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் 150 ரூபா தான்ப்பா. ஏலே கருவாயா, நான் உன் நண்பன்ல என்கிட்ட போய் பணம் கேட்குற, நம்ம என்ன அப்படியா பழகணும்? எனக்கு போய் பணத்துக்கு நூடுல்ஸ் தரேன்னு சொல்லுற. இங்க பாருப்பா, நண்பனா இருந்தாலும் பணம் கொடுத்து தான் சாப்பிடணும். நான் ஒன்னும் ஓசியில இந்த கடையை போடல. கருவாயா, என்கிட்டயே பணம் கேட்டுட்டல்ல, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். எனக்கு உன் சிக்கன் நூடுல்ஸே தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. அண்ணே, உங்களை தானே ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு விடுங்கண்ணே. இவ்வளவு நாளா வேலை வெட்டிக்கு போகலன்னு தானே யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கல. இப்ப நான் சொந்தமா சிக்கன் நூடுல்ஸ் கடை வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி விடுங்க. என்ன சொல்ற கருவாயா, நீ சொந்தமா கடை வச்சிருக்கியா? அப்படின்னா உனக்கு சீக்கிரமாவே ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடுறேன். அப்படியே அண்ணனுடைய கமிஷன் பணத்தை கொடுத்தா உனக்கு பொண்ணு தேடுறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா ஊர் ஊரா போய் பொண்ணு தேடணும் இல்ல, அதுக்காக தான் முன்னாடியே கமிஷன் பணத்தை கேட்கறேன். அதை மட்டும் கொடுத்துடு. அப்படி கருவாய சந்தோஷமா இருந்தா. இளைய கருவாயா, என்ன இன்னைக்கு மூஞ்சி ரொம்ப பிரகாசமா இருக்குது. மூஞ்சில டீப் லைட் எறிகிற மாதிரி தெரியுது. எப்பவும் சோகத்தோட தானே இந்த கடையில நின்றுக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடானா நல்லா பளபளன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? அக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது போ. எனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுது. அதை நினைச்சுதான் என் மூஞ்சி நல்லா டீப் லைட் மாதிரி பளபளக்குது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அக்கா அப்படின்னு சொன்னான் கருவாயா. இளைய கருவாயா, கல்யாணம்னு சொன்னதும் உன் மூஞ்சியில இவ்வளவு பிரகாசமா? சரி சீக்கிரம் கல்யாணம் ஆகி நீயும் சந்தோஷமா இரு. அப்படி கருவாயன் தனக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையை நடத்திட்டு வந்தான். அப்படியே நாட்களும் போச்சு. என்னடா இது, 6 மாசம் ஆச்சு. உன்னமா அந்த புரோக்கர் எனக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடக்கும் போலயே. பணத்தை மட்டும் முன்னாடியே வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொண்ணு போட்டோவை கூட கண்ணுல காட்டல. எனக்கு கல்யாணத்துக்கும் ராசியே இல்ல போலயே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டான். ஒரு நாள் கருவாயன் கடைக்கு அந்த தரகர் வந்திருந்தாரு. கருவாயா, இது உன் கடை தானே? நல்ல வேலை, ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு சூடா ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போட்டு கொடு. உனக்கு பொண்ணு தேடி தேடி ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டேன். அண்ணே, உங்களுக்கு என் கடையில சிக்கன் நூடுல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன நல்லா ஏமாத்துறீங்க. 6 மாசம் ஆகுது, ஒரு பொண்ணு போட்டோவை கூட கண்ணுல காட்டல. உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் கிடையாது, போங்க. என்ன பண்றது கருவாயா, நானும் உனக்கு 10-15 பொண்ணை பார்த்தேன். பொண்ணு உன் போட்டோவை பார்த்ததுமே கருப்பா இருக்கான் வேணான்னு சொல்லிடுதுங்க. நான் என்ன பண்றது? இதுக்கப்புறமா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசாம நீ இந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையே தனியா நடத்திட்டு வா. அப்பதான் நீயும் சந்தோஷமா இருப்ப. கடவுளே, கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகாது போல. அந்த தரகர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் இந்த சிக்கன் நூடுல்ஸ் கடையில தான் காலத்தை தள்ளணும் போல. என்ன பண்றது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையில ஒரு சிக்கன் நூடுல்ஸோடைய விலை என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.